யூபிஎல் சீசன் 1 நெக்ஸ்ட் மேட்ச்சு தமிழ்நாடு விசஸ் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனா லிவி அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல முகேஷ். தமிழ்நாடு அணிக்காக முதல் ஓவர் போடுறதுக்காக பவுலர் விக்கி. ஃபர்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை. ஆரம்பமே ஒரு டாட் பாலோட தொடங்கியிருக்காரு இங்கே விக்கி. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, அருமையான டாட் பால். மீண்டும் தேர்ட் பால் அருமையான பிளேங்க, ஒரு சிங்கிள் இங்க. ஃபோர்த் பால் முகேஷ் பிளேங்க, பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. 2 ரன்னுக்கான முயற்சியா இருக்குமா? ஆமாங்க, நல்ல ரன்னிங்க பேட்ஸ்மேன் கிட்ட. 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. டாட் பாலுங்க, சாரிங்க 5வது பால் இது. ஓவருக்கான கடைசி பால். ஸ்ட்ரைக்ல முகேஷ், நல்ல பாலுங்க, அருமையான பால். மீண்டும் ஒரு சிங்கிளுங்க. சாரிங்க, போன பால் ஏதோ டாட் கொடுத்துருக்காங்க, என்ன ரீசனுக்கு தெரியல. இதோட அந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் சுரேஷ் மேக்ஸ்வெல், ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் லிவி. இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல முறையில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அருமையான கேப்புங்க, கண்டிப்பாக 4க்கான வாய்ப்பாக இருக்குமா? இல்லைங்க, பேக்கப்ல அப்புஜான் ஒரு நல்ல ஃபீல்டர். அவரு தடுத்து எரிஞ்சிருக்காரு. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. நல்ல பேட்டிங் லிவி கிட்ட இருந்து. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, கிரேட் டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை, நல்ல கனெக்ட்டுங்க. அப்புஜான் ஒரு அருமையான ஃபீல்டரு. இருந்தாலும் இங்கே நல்ல ரன்னிங்க. 2வது ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு பாலுங்க, அருமையான டாட் பாலிங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல டாட் பால், சூப்பராக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, கேப்ல ஃபைன் பண்ணியிருக்காரு. இந்த முறை 4க்கான வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா. வந்திருக்காரா, தடுத்திருக்காருங்க. நல்ல ஒரு ஃபீல்டருங்க அப்புஜான். 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஃபீல்டர் அப்புஜான். அருமையான ஒரு ஃபீல்டிங் அவர்கிட்ட இருந்து. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் 9 ரன்னு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் உத்தரப்பிரதேஷ். 3வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் விக்கி. ஸ்ட்ரைக்ல முகேஷ். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, கவர்ல ஆடி இருக்காரு. பட் ஃபீல்டர் குட்டி அங்க இருக்காரு. நல்ல ஒரு த்ரோங்க, ரன் அவுட்டுங்க. அருமையான த்ரோங்க. இந்த ரன் அவுட் கண்டிப்பா அவர் ஃபீல்டர் குட்டியை தாங்க சாரும். ஒரு சூப்பரான த்ரோங்க. பவுண்டரி லைன்ல இருந்து நேரா பவுலர் கை கடிச்சிருக்காரு. ஒரு நல்ல த்ரோ. முகேஷ் ரன் அவுட் முறையில் தான் விக்கெட் இருந்து வெளியேறாரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரிஸ்வான் நான் ஸ்ட்ரைக்கர் ரன்ல. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்ல லிவி, அருமையான பிளேங்க, சென்சிபிளா தட்டியிருக்காரு. 1-2 ஆகுமா? இல்லைங்க, ஃபீல்டர் குட்டிக்கிட்ட இருந்து ஒரு அருமையான ஃபீல்டிங். மீண்டும் அருமையான ஒரு ஃபீல்டிங் அவர்கிட்ட. நெக்ஸ்ட் பால் அருமையான போலிங்க, நெருப்பு மாதிரி போடுறாங்க போலிங்க. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு பிளேங்க, எக்ஸ்ட்ரா கவர் மேல தூக்கி விட்டுருக்காரு. இங்க 1-2 தடுத்திருக்காருங்க. மீண்டும் ஃபீல்டர் குட்டி, 2 ரன்கள். மீண்டும் ஒரு நல்ல ஃபீல்டிங். இங்க 2 ரன்னுங்க. தமிழ்நாடு அணிக்காக 2 ஃபீல்டர் அருமையான முறையில் ஃபீல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புஜான் அண்ட் குட்டி. நெக்ஸ்ட் பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, நல்ல கனெக்ட். பட் இந்த முறை ஃபீல்டர் அப்புஜான் இருக்காரு, கண்டிப்பாக தாண்டி போகாது. இங்கே சிங்கிள் மட்டும்தாங்க. தமிழ்நாடு அணிக்காக சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல ரிஸ்வான், ஒரு ஸ்வீப்கான ட்ரை. பட் இது ஒரு டாட் பால் மாதிரி இருக்கு. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடிவில் 15 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் யூபி. 4வது ஓவர் போட்டதுக்காக பவுலர் சுரேஷ் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் லிவி. இந்த ஓவருக்கான முதல் பால் உடச்சு போட்டிருக்காரு. நல்ல டாட் பால் மாதிரி இருக்குங்க இங்கே. செகண்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க, கவர்திசி பக்கம் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் விக்கி கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீல்டிங், அருமையான ஒரு த்ரோங்க, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. 1-2 பார்ப்போம். இல்லைங்க, ஃபீல்டர் தடுத்திருக்காரு. சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, மடக்கி ஆடி இருக்காரு. 1-2 பார்ப்போம். தவறான த்ரோ, பட் இருந்தாலும் கீப்பர் அதை கவர் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால்
ஸ்ட்ரைக்கில் ரிஸ்வான் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, பட் லெஃப்ட்யா இல்லை பேட்டர்னு தெரில. இங்கே மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால், நல்ல பாலுங்க, சென்சிபிளான ப்ளே. மீண்டும் ஒரு சிங்கிளுங்க. இதோட ஒரு பால் இருக்கா? இல்லைங்க, இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 4 ஓவர் 20 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் யூபி. நெக்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால், ஒரு கொடி கிளம்பி இருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க ஃபீல்டரு சுரேஷ் மேக்ஸ்வெல். ஒரு அருமையான கேட்சுங்க. பட் ஷார்ட் செலெக்ஷன் எப்படியோ பண்ணார். இடவிடமாக பேட்டில் பட்டு கொடி கிளம்பி இங்கே தன்னோட விக்கெட்டில் வந்து வெளியேறிட்டு இருக்கார் பேட்ஸ்மேன் லிவி. யூபி அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் எட்வின் சண்முகராஜ் டு எட்வின். செகண்ட் பால், ஒரு நல்ல பாலுங்க, கேட்சுக்கான வாய்ப்பு. மீண்டும் ஒரு நல்ல எஃபர்ட்டுங்க ஃபீல்டர் நரேஷ் கிட்ட இருந்து. சாரிங்க, அது சடனாக அதை கவர் பண்ண முடியல. ஒரு நல்ல எஃபர்ட்டுங்க அவர்கிட்ட. சின்ன டைவ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணாப்புல. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. தேர்ட் பால், ரிஸ்வான் ஸ்ட்ரைக்கில் ஒரு நல்ல ஷாட்டுக்கான ட்ரை, பட் கேட்சுக்காக கூட கிளம்பி இருக்கு. எடுத்த இல்லைங்க, கையில் பட்டு கீழே ட்ராப் ஆகிருக்கு. 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் பேட்ஸ்மேன்ட்ட, நல்ல ஒரு ட்ரை ஃபீல்டர் கிட்ட. நெக்ஸ்ட் பால், மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, பட் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால், மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க, அருமையான டாட் பாலுங்க இங்கே. நெக்ஸ்ட் பால், நல்ல பிளேங்க இங்கே. ஒரு நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் குட்டிக்கிட்டே இருந்து ஒரு சிங்கிள் மட்டுமே. 5 ஓவர் முடிவில் 24 ரன் மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் யூபி. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக போல ரப்புஜான். ஃபர்ஸ்ட் பால், ஃபுல் டாஸ் பாலுங்க, கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. முன்னாடி ஃபீல்டர் கலெக்ட் பண்ணியிருந்தாலும் சிங்கிளை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நோ பால் கொடுத்துருக்காருங்க அம்பேரு. ரீபால் ஸ்ட்ரைக் எட்வின். அருமையான பாலுங்க, மீண்டும் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. இங்கே ரன் அவுட்டுங்க. எட்வின் ரன் அவுட் முறையில் தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறாரு. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் புகாரி ரிஸ்வான். அம்பையர் இந்த பாலை. நெக்ஸ்ட் பால், மீண்டும் ஒரு வைட். நெக்ஸ்ட் பால், போல்டுங்க, விளையாட பார்த்தாரு, ஸ்டிக்லேயே போட்டிருக்காரு. க்ளீன் போல்டுங்க. புகாரி ரிஸ்வான் தன்னோட விக்கெட் வெளியேறாரு. யூபி அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் டார்வின் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால், ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, பட் கரெக்டான கனெக்ட் இல்லை. இங்கே 1-2 பார்ப்போம். ஆஹா, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். மீண்டும் ஒரு ரன் அவுட்டுங்க. ரிஷி ரன் அவுட் முறையில் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாருங்க. யூபி அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அருண் ஸ்ட்ரைக்கில். அவருக்கான நெக்ஸ்ட் பால், போல்டுங்க, நேராக தூக்கி ஸ்டிக்கு மேலே போட்டிருக்காரு. ஃபுல் டாஸ் பாலா விலகி ஆட பார்த்து தான் விக்கெட்டை விட்டுட்டே இருக்காங்க யூபி அணி வீரர்கள். யூபி அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கௌதம் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால், கேட்சுக்கான வாய்ப்பா? இல்லைங்க, இங்கே ரன் அவுட்டுங்க. 3வது ரன் அவுட். ரன் அவுட்டுங்க. இந்த ஓவருக்கான கடைசி பால், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் டார்வின். ஒரு ஷாட்டுக்கான ட்ரை, பட் கூட கிளம்பி இருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு விட்டுருக்காருங்க கையில பட்டு. 2+ விக்கெட். இதோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. 6 ஓவர் முடிவில் 31 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் யூபி. 32 அடித்தா தமிழ்நாடு அணி. யூபி விஸ் தமிழ்நாடுக்கான செகண்ட் இன்னிங்ஸ். தமிழ்நாடு அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விக்கி அண்ட் நான் செகண்ட் ஹேண்டில் பேட்ஸ்மேன் ராகுல். முதல் ஓவர் போடுறது பவுலர் லிவி. இந்த ஓவருக்கான முதல் பால், சின்ன தடுமாற்றம். ஃபர்ஸ்ட் பால், நல்ல பிளேயிங் ஆடி இருக்காரு. 1-2 பார்ப்போம். ஒரு ரன், நல்ல ஒரு த்ரோங்க ஃபீல்டர் எட்வின் கிட்ட இருந்து. செகண்ட் பால், நல்ல பிளேயிங்க, ஃபீல்டர் கைக்கு போயிருக்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா? இல்லைங்க, தமிழ்நாடு பிளேயர். பட் தேர்ட் பால், ஸ்ட்ரைக்ல விக்கி. ஃபுல் டாஸ் பால், வாய்ப்பு கண்டிப்பா. முடிஞ்ச பால் எகிரி புடி. முத பாலே ஒரு பவுண்டரியோட தொடங்கி இருக்காரு இங்க விக்கி. நெக்ஸ்ட் பால், சென்சிபிளான பிளேங்க. குட் பிளே. ஒரு நல்ல சிங்கிளிங்க. நெக்ஸ்ட் பால், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ராகுல்.
நல்ல முறையில் போட்டிருக்காருங்க. அருமையா ஆடிட்டார் ராகுல். பாலை ஜஸ்ட் டிஃபெண்ட் பண்ணி ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணால் போதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் ஆடி இருக்காரு. இங்கே மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விக்கி. உடைச்சு போட்டிருக்காரு. பட் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. பார்த்திபன் கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்ச். இங்கே விக்கி ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறிட்டு இருக்காரு. ஒரு விக்கெட். இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. முதல்ல ஒரு முடிவில் 8 ரன் ஸ்கோர் பண்ணி ஒரு விக்கெட்டையும் லூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு. யூபி அணிக்காக 2வது ஓவர் போட்டதுக்காக பவுலர் பார்த்திபன், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ராகுல், நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க. ஃபார்வர்ட் ஃபீல்டர் சின்ன தடுமாற்றம். டாட் பாலா மாற வேண்டியது இங்கே ஒரு சிங்கிளா மாறி இருக்கு. இந்த ஓவருக்கான செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். சுவிட்சுக்கான ட்ரை, கேட்சுக்கான வாய்ப்பு, விக்கெட்டுங்க. கீப்பர் லிவி கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்ச். மொதல் பாலே சுவிட்சுக்காக ட்ரை பண்ணி திக்கேஜில் கீப்பர் கையில் கேட்ச் கொடுத்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் சுரேஷ் மேக்ஸ்வெல். தமிழ்நாடு அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரகு, ஸ்ட்ரைக்கில். இதற்கான நெக்ஸ்ட் பால் அருமையான பாலுங்க. கிரேட் யார்கர் பால், டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் டாஸ் பாலுங்க. ஆடி இருக்காருங்க லெக் சைடு. பட் கேட்சுக்கு ட்ரை பண்ணல. பாலை தடுத்தா போதுன்னு ஸ்டாப் பண்ண மட்டும் நின்ட்டாங்க. இங்கே 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் பார்த்திபன் டு ரகு. கேட்சுக்கான வாய்ப்பு, அருமையான ஒரு கேட்சுங்க. இங்கே கீப்பர் கிட்ட இருந்து தரையா வந்த கேட்ச் டைவ் பண்ணி அந்த கேட்சை நல்ல முறையில் எடுத்திருக்காரு கீப்பர் லிவி. மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க. இங்கே ராகேஷ் ரகு தன்னோட விக்கெட்டில் இருந்து வெளியேறிட்டு இருக்காரு. தமிழ்நாடு அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சண்முகராஜ், ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க. அருமையா ஆடி இருக்காரு கவர் திசையில. ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் இங்கே 2 ஓவர் முடிவில் 12 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் தமிழ்நாடு. யூபி அணிக்காக அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் ரெட்வின் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சண்முகராஜ். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க. அருமையா ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குமா? ஸ்டாப்ங்க, குட் ஸ்டாப்ங்க. அங்கே ரிஷி கிட்ட இருந்து 2 ரன்கள். 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கேப்பை பார்த்து சென்சிபிளாக ப்ளே பண்ணுறாரு சண்முகராஜ். நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க. இங்கே மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் ராகுல், வைடுங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல பிளே. ஆடி இருக்காரு லாங் ஆஃப் திசையில. போகுமா? தடுப்பாரா? தடுத்துட்டாரா? ஸ்டாப் பண்ணிருக்காருங்க ஃபீல்டர் கௌதம். இங்க 3 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அருமையான ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்ட. பால் ஸ்ட்ரைக்ல சண்முகராஜ். நல்ல பிளே. கேப் பாத்து சூப்பரா ப்ளே பண்றாரு. அருமையான லேட் கட். பவுண்டரி. சிறப்பா ஆடிட்டு இருக்காருங்க. உண்மையிலேயே சண்முகராஜ் பேட்டிங் வந்து ஒரு கிளாஸியா இருக்கு. நல்ல ஒரு 4ங்க அவர்கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் மீண்டும் பிளேங்க. சிங்கிளா? சிங்கிளோட ஓவரை முடித்துள்ளார். அருமையான ஒரு பேட்டிங் இங்கே வெளிப்படுத்தி இருக்கார் சண்முகராஜ். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல ராகுல். பேட்டா இல்லை லெக் பைஸான்னு தெரியல. இங்கே ஒரு சிங்கிளா இல்லை டபுளான்றது பார்ப்போம். இல்லைங்க, சிங்கிள் மட்டும் தாங்க. 3 ஓவர் முடிவில் ஓவரிங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. எண்ணிக்கை 25. 1 ஓவர் முடிவில் 25 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் தமிழ்நாடு. யூபி அணிக்காக அடுத்த ஓவர் வீசுறதுக்காக பவுலர் பார்த்திபன், ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ராகுல். ஃபர்ஸ்ட் பால் போல்டுங்க. வெளியே போது நினைச்சு விலகி அப்படியே நின்று இருக்காரு. அருமையான போல்டுங்க. மிடில் ஸ்டிக்லேயே விழுந்திருக்கு. இங்கே ராகுல் கிளீன் போல்ட் ஆகி தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியேறாரு. பவுலர் பார்த்திபன் கிட்ட இருந்து மீண்டும் ஒரு நல்ல ஓவருங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அப்புஜான். ஓவருக்கான 2வது பால். கிரேட் பாலுங்க. அருமையான பாலுங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பிளேங்க. இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சண்முகராஜ். நல்ல பிளேங்க. கேட்சுக்கான வாய்ப்பு கூட கிளம்பி இருக்கு. எடுப்பாங்களா? டிராப் பண்ணி இருக்காருங்க ரிஸ்வான். கையில விழுந்து பால் வெளியே வந்திருக்கு. 1 2 ஆகி 2 3 ரன்னா ஓடி இருக்குங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல அப்புஜான். அருமையான பாலுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. அருமையா போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள். கிரேட் பிளே. மீண்டும் ஒரு சிங்கிள். இங்க இதோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு.
4 ஓவருக்கு 30 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் தமிழ்நாடு. யூபி அணிக்காக 5வது ஓவரை போடுறதுக்காக மீண்டும் பவுலர் லிவி, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அப்புஜான். இந்த ஓவருக்கான முதல் பால் வைடுங்க. அகலப்பந்து. இன்னும் ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் ஸ்வீப் ஷாட். முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க. தமிழ்நாடு இந்த மேட்சை ரொம்பவே வெற்றி பெற்றது ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அணி. தமிழ்நாடு அணிக்கு வாழ்த்துக்கள்.